திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் மகா கணபதியே நமக. நாராயண நாராயண. ஓம் நமசிவாய. அன்பர்களே, நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில தேதி மே 1, 2024. அதாவது இன்றைக்கு நண்பகல் 1:05 மேல் 1:30 மணி அளவிலே, அதாவது அந்த ஆக்சிலேஷன் ஆரம்பிக்குது. குரு பெயர்ச்சியினுடைய ஆக்சிலேஷன், அந்த இடம் அந்த ராசி பாகையை தாண்டுகிற நேரம். இது திருக்கணித முறைப்படி சொல்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது அது 1:10 சரியான ஒரு குரு பெயர்ச்சி நேரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அது சிம்ம லக்கணத்தில் குரு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம லக்கணத்தில் குரு பெயர்ச்சி ஆகிறார். இந்த லக்கணத்திற்கு அதிபதியானவர் சூரியன் உச்சமாக இருப்பதனாலே இந்த குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக எல்லோருக்கும் இருக்கும். குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு, அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிக சாதகமான முறையில் இருக்கும். அந்த அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு இப்போது இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த குரு பெயர்ச்சிக்கு அதிகமான பலன்கள், நல்ல பலன்கள். அதாவது குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 இந்த ராசிகளை பார்வையிடுவார். அப்படி பார்க்கும் பொழுது குரு இப்போ ரிஷபராசியில் பெயர்ச்சி ஆகின்ற இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த ஓராண்டு காலம் கன்னி ராசி அங்கே 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அடுத்து விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 9வது பார்வையாக அங்கே மகர ராசியிலே பார்வை இருக்கிறது. அப்போ குரு பார்க்க கோடி புண்ணியம். எனவே இந்த கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக சாதகமான பலனை தருகின்றதாக இருக்கிறது. அதாவது இந்த வருடம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமான நற்பலனை இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக அவர்கள் பெறலாம். அடுத்து குரு கடகராசிக்கு 11வது ஸ்தானத்தில் இருக்கிறார். அதுவும் அவர்களுக்கு சிறப்பு. எனவே கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப சாதகம். மேஷராசிக்காரர்களுக்கு 2வது ஸ்தானம், குடும்பஸ்தானத்திலே குரு செல்கிறார். தனஸ்தானத்திலே குரு செல்கிறார். தனகாரகன் அவர். எனவே அவர்களுக்கும் இது மிகச் சாதகம். ஆக கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மேஷராசி, கடகராசி இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகவும் சாதகமாக இருக்கிறது. இந்த ராசிக்காரர்கள் அவர்கள் இந்த வயதிற்கு அவரவர்கள் அந்த வயதிற்கு ஏற்ப என்ன தேவைகளை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களோ, அதாவது திருமண வயதில் இருந்தாலோ அல்லது வேலைவாய்ப்பை தேடுகின்ற இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன். வேலைவாய்ப்பு இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தாலோ, வெளிநாட்டு உத்தியோகம் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தாலோ இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் இவைகள் கூடி வரும். அதாவது அதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். இப்போ திருமண எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த 5 ராசிக்காரர்கள், நான் சொன்ன இந்த கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கடகராசி, மேஷராசி இவர்களுக்கு அந்த சூழ்நிலைகள் அதிகமாக கூடி வரும். அவர்களுக்கு பொருத்தமான முறையில் வரன்கள் தேடி வரும். அதை அவர்கள் சாதுரியமாக பேசி அந்த காரியத்தை முடிக்க வேண்டும். அலட்சியம் செய்து விடக்கூடாது. அதேபோல் வேலைவாய்ப்பு எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான வேலைவாய்ப்புகள் தேடி வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் நல்ல முறையில் அமையும். வெளிநாட்டு உத்தியோகத்திற்கு அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த குரு பெயர்ச்சி இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் மிக சாதகமாக இருக்கிறது. அடுத்து விபரீதமான முறையில் சில நன்மைகளை செய்கின்ற ராசிகள் என்னவென்றால், இப்போ துலா ராசி எடுத்துக்கிட்டோம்னா 7வது இடத்துல இருந்து குரு பார்வை இருந்தது. இப்போ அது 8வது ராசிக்கு போகிறது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த குரு துலா ராசிக்கு மிகவும் எதிர்ப்பான ஒரு கிரகமாக இருக்கிறார். எனவே அவர் 8வது இடத்துல செல்வதனால அவ்வளோ பாதிப்பு கிடையாது. அதனால் துலா ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டாம், அஷ்டமத்தில் குரு அகப்பட்டுக்கிட்டவனுக்கு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது துலா ராசிக்காரர்களுக்கு 8வது இடத்துல செல்லும் பொழுது அவ்வளோ பாதிப்பு ஏற்படவில்லை. நான் அதை பல துலா ராசிக்காரர்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், அனுபவத்திலையும் பார்த்துருக்குறேன். அதனால் துலா ராசிக்காரர்களுக்கு அதாவது என்னென்னா, சில பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும், கடைசியில் அந்த பிரச்சனை தீர்ந்து வேறு சில நன்மைகளை பெற்று விடுவார்கள். அதுதான் விபரீத ராஜயோகம்.
எதிர்பாராத நன்மைகளை தருகின்ற வகையில் அந்த இது இருக்கும். அதே போல் பார்த்துக்கிட்டுங்க, துளாராசிக்கு அதே மாதிரி இப்படி இந்த 6 ராசிக்காரர்கள், இப்போ ஏற்கனவே 5 ராசிக்காரர்களுக்கு பலன் சொன்னேன். துளாராசி இதில் சேர்த்து சொல்லியிருக்கிறேன் 6 ராசிக்காரர்களுக்கு. இன்னும் உள்ள 6 ராசிக்காரர்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தனித்தனியாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், அதாவது குரு பயிற்சியான நேரத்தையும் வைத்து அந்த ராசியிலே செல்கின்ற அவரவர் ராசிக்கு எத்தனாவது இடம் என்பதையும் வைத்து நாம் தெளிவாக என்ன செய்வோம், அடுத்த பதிவிலே உங்களுக்கு நான் பதில் கூறுகிறேன். இப்போ ஏற்கனவே 6 ராசிக்கு மிகச்சிறப்பாக இந்த குரு நல்லது செய்வதை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் பாக்கி உள்ள 6 ராசிக்கும் பாதகமான சூழ்நிலை என்று நினைத்து விடார்கள். அதுலேயும் சில நன்மைகளும் சில எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் இருக்கின்றன. அதை அடுத்த வீடியோவில் பகிர்ந்து கொள்வேன். நன்றி, வணக்கம்.